தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 16:15. கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒன்றை செய்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதனை இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் உள்ளங்களை அறியக்கூடியவராக இருக்கிறார். மனித உள்ளம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். ஒருவேளை நாம் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருப்பவை, நம் உள்ளத்தில் பதுக்கி வைத்திருப்பவை மற்ற மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் அவற்றை அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்பாய் நம் வெளித்தோற்றத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளம் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆண்டவர் நம்மை உற்று பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தின்படி, நம்முடைய உள்ள நிலைகளின்படி ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்ள, நம்மை ஏற்றெடுக்க ஆவலாய் காத்திருக்கிறார். உள்ளத்தில் தாழ்மையுடன், உள்ளத்தில் எளிமையுடன், உள்ளத்தில் நொறுக்கப்பட்டு உடைந்திருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை உற்று பார்த்து, நம்முடைய உள்ளத்தை பார்த்து, மனிதர்கள் பார்க்க முடியாத ஒன்றை பார்த்து நம்மை தூக்கிவிடக்கூடியவராக, அரவணைக்கக்கூடியவராக, அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்கள் எல்லோரும் புறத்தை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதனை உற்று பார்த்து அதற்கு ஏற்ற விதத்தில் நம்மை அரவணைத்து ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் பல நிலைகளில் உடைபட்டு கிடக்கிறேன். பல நிலைகளில் விழுந்து கிடக்கிறேன். மற்றவர்கள், மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள முன்வராமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவரே, நீரே என்னை ஏற்றுக்கொண்டு அரவணைக்கிறீர். நீரே என்னை தூக்கி விடுகிறீர். என்னுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிகின்ற ஆண்டவரே, நான் விழுகின்ற நேரங்களிலெல்லாம், உடைந்து போகின்ற நேரங்களிலெல்லாம் என்னுடைய உள்ளத்தை உற்று பார்த்து எனக்காய் மீண்டும் என்னுடைய அருகில் கடந்து வருவீராக. என்னோடு இருந்து என்னை தேற்றுவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.